இது இல்ல. அவர் என்ன மாதிரி ஆளு? கருப்பு எம்ஜிஆருங்க அவரு. எப்படி நாசமா போகுது, எப்படி போகுதுன்னா நாசமா போகுது. விஜயகாந்த் இருந்தாலும் பாலியல் தொழில் முடிஞ்சுன்னா உடனே வந்து முன்னாடி நிற்பாரு. அது யாரும் கிடையாது. அவர் வந்து அந்த ஆட்சியை வேற மாதிரி ஆயிருக்கும். அவரை மாரி ஒரு நல்லவர் யாரும் கிடையாது. அவர் செத்து எங்களுக்கு வருத்தம் தான், கஷ்டமா தான் இருக்கணும். எப்படி நாசமா போகுது, எப்படி போகுதுன்னா நாசமா போகுது. விஜயகாந்த் இருந்தாலும் பாலியல் தொழில் முடிஞ்சுன்னா உடனே வந்து முன்னாடி நிற்பாரு. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து உடனே வந்து நிற்பாங்க. அதுவும் விஜயகாந்த் ஒய்ஃபும் வந்து உடனே வந்து நிற்பாங்க. இப்போ யார் வந்து நிற்கிறா? பாலியல் தொழில் ஜிஜி சும்மா தலையில் தட்டி விட்டு போயிட்டே இருப்பான்ல. எவனும் வந்து இங்கே நிற்க மாட்டான் தலைவர. இப்போ வந்து எல்லாம் திருட்டு இது நிறையா நடக்குது, எல்லாம் நடக்குது. ஏன் இப்போ ஒழுங்காக நடக்குதுன்னா ஏன் எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டியதானே? ஒழுங்குபடுத்தினா ஒழுங்காக இருக்க வேண்டியதானே? நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா நம்ம எல்லா மாவட்டத்துக்கும் சொல்லிக்கிறேன். இப்போ கள்ளங்குறிச்சி மாவட்டத்துக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சி அதேபடி இறந்து போனாங்க. ஏன் அது வந்து ஏன் குடிக்கிறதுக்கு என்ன பண்ண, அந்த சாராயம் குடிக்கிறதுக்கு தடை பண்ண வேண்டியதானே? ஏன் சாராயம் பாட்டில் வண்டி பொங்கலுக்கு வண்டி ஏறுது 200-300 ரூபா பீடு ஏறுது, அப்படி வண்டி ஏன் சொல்கிறாங்க? அது சொல்லக்கூடாதுல்ல ப்ரோ. கள்ளச்சாராயம் கொடுத்து 500 ரூபா 1000 பேர், எனக்கு தெரியாது, 500 ரூபா 1000 பேர் ஏகப்பட்ட மக்கள் இறந்துட்டாங்க. ஏன் இப்போ இந்த சாராயம் ஒழிக்க வேண்டியதானே? ஏன் ஒழிக்காமல் இருக்கீங்க? பீடு வண்டியும் பொங்கலுக்கு அப்புறம் வந்து பீடு வண்டியும் 230 ஏறுது, கோட்ரு 250 ஏறுது. எங்கே போகிறது காசு? ஏங்க நாங்கள் ஒழிச்ச காசு எல்லாத்தையும் வந்து இந்த டாஸ்மாகில் கட்டினா நாங்கள் எங்கே போகிறது? வீட்டுக்கெலாம் நடந்திருக்கும். இந்த நாட்டே வீணாக்கிட்டாங்க. மக்கள் சரி கிடையாது. எல்லாம் யாருக்கு துட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்களோ தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் வந்து அந்த ஆட்சியை வேற மாதிரி ஆயிருக்கும். அவரை மாரி ஒரு நல்லவர் யாரும் கிடையாது. மிஸ் பண்ணல. இன்ன வரைக்கும் அவர் நினைவாக தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். அவரை நாங்கள் மறக்கவும் மாட்டோம். ஏன்னா என்னைக்குமே எனக்கு அவர் தான் பிடிக்கும். அவர் மேலே அவர் ரசிகர் நான். ஆமாம், அதனால அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம்னா நம்ம விரும்பி பார்ப்பேன் நான். அவங்க மனைவிலாம் எனக்கு பிடிக்காது வச்சா, அவரு தான் எனக்கு பிடிக்கும் வச்சா. யாரு நம்பி அவங்க வந்து இப்போ சசிகலாவை கொண்டாங்களே ஜெயலலிதாவை, அதே மாதிரி தான் இவங்க அவரை கொண்டாங்களே தவிர அவரை இதை சாவலை. அவர் நிலமும் முடிஞ்சு போச்சு. அவர் விதி எவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான், வேற ஒன்று பிடிக்கும். அவ்வளோதான். நல்லா படம் எங்களுக்கு நல்லதே செய்யல, எதுவுமே கொடுக்கவும் செய்யல. சரி இந்த வயசானவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னா கிடையாது. நாங்க அவங்கள பார்த்ததும் இல்லை. எல்லாம் வந்து ஊர்ல நல்லது செஞ்சிருக்காங்க. விஜயகாந்த் ரசிகர்களுக்கு தான் செஞ்சிருக்காரு. அங்க ஒரு வார்டு ஆமா, அது இப்போ அவங்க கட்சியில கொஞ்சம் ஆளு சேர்ந்தாங்க. ஆனா எப்படின்னு தெரியல, இருக்காங்களோ விட்டு போறாங்களோ தெரியாது. ஆனா அவரு நல்லா பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு செய்யல. என்ன அவர் செத்து எங்களுக்கு வருத்தம் தான், கஷ்டமா தான் இருக்கணும். இன்னும் நல்லது செய்யணும். அவரு போயிட்டாரு, என்ன பண்ணுவோம்? திருச்செல்லத்துக்கு செஞ்சிருக்காருப்பா. ஆமா, கேட்டாரா விஜயகாந்த் கேட்டாரா? அம்மையா நான் பொது சொல்றேன்னு சொன்னாங்களாம் ஒரு வார்த்தை. யாரு? விஜயகாந்த் மனைவி சொன்னாங்களாம். தப்பா ஏன் தம்பி விஜயகாந்த் போயிட்டாரு. அவரு முகம் வந்து அவர் தெளிவு என்ன ஒண்ணு போடுவாரு. தப்பா இதெல்லாம் காட்டிக்கிறதுங்க. ஆமா, ஒரு வருஷம் ஆகுது. வருவாருன்னு தெரியாது. 2 ஒண்ணா சேர்ந்தா வரும். விஜய் வருவான், எட்டால பிடிப்பான். ரெண்டு ஒரு கதை முடியும்னா விஜய் பிடிப்பார். எட்டால இப்படி வந்துட்டாரு, மகனை போட்டாரு, கொண்டாரு, பேசினாரு. விஜய் வந்து இந்த சின்னதுக்கு யார் பிடிக்குது, ரெட்டலைக்கு யாரும் வர மாட்டான். முன்னா வருவான், சந்திரசேகர் ஃபுல்லாக வருவான். இது இல்ல. அவர் என்ன மாதிரி ஆளு? கருப்பு எம்ஜிஆருங்க அவரு. ஐயோ, மனது ரொம்ப பாதிப்பா இருக்கும், தெரியுதுங்களா? ரொம்ப நல்ல மனுஷன், அவர்தான் எளிமையானவர். ஆமா, ரொம்ப அருமையா இருப்பாரு. அருமையா நடிப்புல இருந்து எல்லாமே நல்லா இருப்பாரு. இது இல்ல, அதுதான் பேசலையா? எதை பத்தியா? எதை பத்தி பேசுறாரு?
அவர் நினைவு நாள் கேக்குறாங்க. அவருடைய இழப்பான ஏத்துக்க முடியாது. ஆமா, ஏத்துக்க முடியாது. நல்ல மனுஷன்பா. அதுதான் நாட்டுக்கு மட்டும் சொல்லாமே செஞ்சவர். அவர் வந்து ரொம்ப ஹார்ட்ஸ் ஆஃப். அவர் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டிய ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அவரை மறக்க முடியாத ஒரு இதில் இருக்கார் அவர். இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வருஷத்தை கடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, விஜயகாந்த் அப்புறம் அவங்க மனைவியார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. விஜயகாந்த் அண்ணன் வந்து விஜயகாந்த் அப்பா வந்து எல்லா மனசுலையும் தங்கிட்டாரு. ஏன்னா வந்து எல்லா மனசுலையும் தங்கிட்டாரு. பல படங்கள் நடித்து எல்லாத்துக்கும் தங்கிட்டோன்னே அவர் மனசுலேருந்து எல்லாமே வெளிப்படுறதான். அவங்களுக்கு வெளிப்படுறதுனா எப்படின்னு என்ன தெரியும். ஆனால் சில இது நோட்டம் விடுறாங்க இருக்கான்னு பார்த்தீங்களா, அவங்கள தான் கெடுக்கிறது இந்த மக்களை. கண்டிப்பாக பண்ணுங்க விஜய் மக்களுக்கு, விஜய்க்கு ஓட்டு பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பண்ணுவார், நம்ம மக்களுக்கு பண்ணுவார். அவ்வளோதான் பாரு. இதர கட்சியாக இருந்தாலும் அவனுக்காக அந்த எலெக்ஷனுக்காக வால் ரைட்டிங்லாம் எழுதி ரொம்ப அருமையாக கூடவே இருந்து மக்களை சேகரித்து கிட்டத்தட்ட 150 ஓட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். தலைவரை பற்றி சொல்லணுன்னாக்கா அது உலகம் அறிஞ்ச விஷயம், நம்ம இன்னும் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனால் வந்து விசுவாசமாக நான் வந்து ஒரு முறை ஓட்டு மாற்றி போட்டு என் தம்பிக்கோசரம் உண்மைதான் எப்பா ஓட்டு மாற்றி போட்டு அவருக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ண உழைச்சேன். முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி அவருக்கு. ஆமா, அவருடைய இழப்பு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. அவரை பத்தி இப்ப நினைவு நாலு அப்படி பார்க்கும்போது என் கண்ணில் 2 கண்ணில் கண்ணீர் வடிது. நிஜமா சொல்றேன், அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் ரொம்ப. இப்போ அவங்க வைஃப் வந்து அந்நியார் அவங்க வந்துருக்குறாங்க. அவங்க எப்படி அண்ணர் இருந்த அந்த இடத்த நிரப்பாங்களா? முயற்சி செஞ்சாக்க முடியும், முடியாத எதுவும் இல்லை. தொண்டர்கள் உழைக்கணும் இல்லைங்களா? தொண்டர்களை அண்ணன் இருக்கும்போது எப்படி உழைச்சாங்களோ அதே மாதிரி உழைக்கணும். கொஞ்சம் பேர் விலகிடுறாங்க, அந்த மாதிரி விலகினாக்க கஷ்டம். பழைய மாதிரி இருந்து அப்படியே உழைக்கணும்.